வால்பாறையில் வந்து ஒரு அட்வென்ச்சரான பிளேஸில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஃபாரின் டூரிஸ்டரை வந்து யானை வந்து அட்டாக் பண்ணி சாகடிச்சது இல்லையா. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கடை இருக்குது. அந்த சிக்கன் கடைக்கு ரெகுலராக நைட்டில் வந்து அந்த இறைச்சி கழிவுகளை சாப்பிட்றதுக்காக சிறுத்தை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அனிமல்ஸும் வந்து இங்கே பார்க்க முடியும். ஒயில்டு டாக் வீட்டு பக்கத்தில் சிறுத்தை நிறையா இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடிங்க 5:45 வந்து சேவல் லெஃப்ட் இங்கே தெரியுது, இங்கே என்னமோ தெரியுது. பூச்சி அது. போயிடுங்க, வேகமாக போயிடுங்க. என்ன சவுண்டு இது? சிறுத்தையோட சவுண்டு தானே. இதில் தான் வந்து படுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வால்பாறைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடம் வால்பாறை. இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா ஆழியாறுலேருந்து பேசுகிறேன். ஆழியாறுலேருந்து தான் இன்னைக்கு விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக மார்னிங் வந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்புவோம் ஜென்ரலாக. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாண்டிச்சேரியிலேருந்து இன்றைக்கி மார்னிங் கிளம்பணும். அதாவது நேற்று பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரியில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 3:30க்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஆழியாறு வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நம்ம வால்பாறை போகிறதுக்கு. வால்பாறையில் வந்து ஒரு அட்வென்ச்சரான பிளேஸில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அது என்னென்னா ஹனிபீ ரெசார்ட்னு சொல்லிட்டு நிறைய வைல்டு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ரெசார்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். போகிற வழியெல்லாம் உங்களுக்கு சைட் சீயிங் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஃபாரின் டூரிஸ்டரை வந்து யானை வந்து அட்டாக் பண்ணி சாகடிச்சது இல்லையா. அந்த யானை இன்னைக்கு போகும்போது குறுக்க நிற்குதாங்கிறத ஒரு த்ரில்லான ஒரு அனுபவத்தோட தான் இன்னைக்கு நம்ம போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என் கூட தொடர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம நைட் சஃபாரியும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கூட சேர்ந்தே வாங்க. வால்பாறை அப்படின்னு சொன்ன உடனே உங்களில் நிறைய பேருக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர்றது அந்த பசுமையான தேயிலை தோட்டங்கள் தான். இந்த தேயிலை தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் வால்பாறை வேறு சில விஷயங்களுக்கும் ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. அதாவது ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு வால்பாறை வந்து ஃபேமஸ் ஆகலை. இருந்தாலும் இதுவே வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நமக்கு. ஏன்னா ஊட்டி கொடைக்கானலோட கம்பேர் பண்ணும்போது க்ரௌடு வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மற்றபடி ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. வால்பாறைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது 7வது சொர்க்கம், அதாவது 7th ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக போகிற இடமெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் தான் கண்டிப்பாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம். அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்தும் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இந்த இடத்துல என்னென்னலாம் நம்ம இருக்கும், எப்படிலாம் வந்து நமக்கு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தைகள் வந்து எண்ணிலடங்கா சிறுத்தைகள் வந்து இந்த காட்டில் இருக்குது. அதாவது வால்பாறையில் இருக்குது. அதாவது அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரு நாய்ங்க மாரி ஒரு நைட் ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கங்கே நடமாடுறத நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஒரு 10-11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வால்பாறை எங்கேயுமே எந்த இடத்துக்கு போகிறதும் சேஃப்டி கிடையாது. ஏன்னா சிறுத்தைகள் நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். சாதாரணமாக மக்கள் நடமாட்டம் உள்ள ரோட்லேயே வந்து சர்வசாதாரணமாக சிறுத்தைகள் நடந்து போகிறத பார்க்க முடியும். நாம் இப்போ வால்பாறையில் புக் பண்ணியிருந்த அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த இடமே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஹோம் ஸ்டேவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் வந்து இங்கே இந்த ஹோம் ஸ்டேவே வந்து அமைஞ்சிருக்கு. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேயே ஈஸி அக்சஸில் இது இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளார இன்டீரியராக போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது உள்ளுக்குள்ளார இந்த ஹோம் ஸ்டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன்.
இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் தான். ரொம்ப வந்து போஷாக இருக்கணும், ரொம்ப டீசெண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது கரெக்டான இடம் கிடையாது. உள்ளுக்குள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு ஹால் மாரி ஒரு செட்டப் இருக்குது. அங்கே ஒரு சோஃபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் இருக்குது. அதை தவிர கேரம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பொழுது போகிறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தவிர நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பெட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 4 பேர் தாராளமாக வந்து இந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணலாம். அதை தவிர எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு வால் மவுண்ட் ஃபேனு. அப்புறம் அந்த ஃபேனில் வந்து பொதுவாக காற்று ஒரு சைடாக இருந்ததுனால அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி கூலிங்காக இருந்ததுனால நமக்கு தெரியல. அப்புறம் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கெய்சர் கொடுத்துருந்தாங்க. 24 ஹவர்ஸ் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. நாம் வால்பாறை வந்துட்டோம். நாம் வால்பாறையில் எந்த இடத்துல இருக்கோம்னா ரொட்டி கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். இந்த ரொட்டி கடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு அனிமல்ஸ்க்கு ஃபேமஸான ஒரு இடம். நைட்டு வந்தால் யானை, சிறுத்தை, கரடி எல்லாமே இங்கே பார்க்கலாம். ஒரு 11 மணிக்கு மேலேனாரு. இப்போ எனக்கு பின்னாடி அப்படியே பாருங்கள், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணியில் சிறுத்தை வருமா, சம்டைம் ரோட்லேயே கூட வரும், யானையெல்லாம் வரும் அப்படின்னாங்க. பட் இன்றைக்கி வந்து ஏதாவது பார்க்க முடியுதான்னு தெரியல. நம்ம ஹனிபி ஹோம் ஸ்டே இருக்குது, அந்த ஹோம் ஸ்டே பக்கத்துலேயே கூட வரும்னாங்க. நேற்று நைட்டு 1 மணிக்கு கூட அங்கே வந்ததாக சொன்னாங்க. உங்களுக்கு ஹனிபி ஹோம் ஸ்டே போயிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் தான் இருக்குது. ரொட்டி கடையில் பெருசாக ஹோட்டல் கிடையாது. ஸோ அதனால் ஃபுட்டு வந்து வாங்கத்தான் வந்திருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. ஃபுட்டை வாங்கிட்டு போகலாம். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கடை இருக்குது. அந்த சிக்கன் கடைக்கு ரெகுலராக நைட்டில் வந்து அந்த இறைச்சி கழிவுகளை சாப்பிட்றதுக்காக சிறுத்தை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்கிற மாரி இல்லை, இந்த சின்ன கடையில் தான் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற மாரி இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு வெரைட்டி ஜாஸ்தி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் பரோட்டாவும் தான் இருந்தது. நம்ம பரோட்டா வெஜிடபிள் பிரியாணி 2ம் வாங்கிட்டு சரி ரூமுக்கு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பார்சல் வாங்கிட்டோம். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தார். நிறையா நமக்கு சப்போர்ட் பண்ணார். அவர்கிட்ட நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சிறுத்தையை பற்றிலாம், எங்கே வரும், எந்த இடத்துல வந்தால் பார்க்கலாம், இது எல்லாமே நமக்கு சொன்னார். பரோட்டா வெஜ் ரைஸ் வாங்கியிருக்கோம். அதை மறந்துட்டீங்களே. லஞ்ச் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்த உடனே சோன்னு மழை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே உக்காந்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அந்த பியூட்டிஃபுல்லான அந்த டீ எஸ்டேட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். சரி இந்த மழைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக டீ போட்டு எல்லோரும் குடித்தாங்க. எனக்கு டீ பிடிக்காதுங்கிறதுனால நான் சாப்பிடல. நைட்டு 3 மணிக்கெலாம் எழுந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால நல்ல தூக்கம். அதனால் மதியம் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 5:30 மணி போல் எழுந்து அப்படியே வெளியில் வந்து டீ எஸ்டேட் பக்கம் நின்னேன். பார்த்தா ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய காட்டு மாடுகள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தது. இவ்வளோ எண்ணிக்கையிலான ஒரு காட்டு மாடுகள் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. ஏன்னா அவ்வளவு இருந்தது. ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது. எனக்கு பின்னாடி பாருங்கள், ஹனிபி ஹோம் ஸ்டே எனக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருந்தது. நைட் தூக்கம் இல்லாமல் அதனால் தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்தேன். மணி 6 மணி ஆகுது, 6:15 ஆகுது. அதனால் கொஞ்சம் லோ லைட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்தியன் கார், பைசன்னு சொல்லுவாங்க, அந்த இந்தியன் கார் வந்து அவ்வளோ இருக்குது. எப்படியும் ஒரு 30-40 இந்தியன் காருக்கு மேலே இருக்குது. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம ஸ்டே பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான அனிமல்ஸும் வந்து இங்கே பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சிறுத்தை, கரடி, யானை, இந்தியன் கார், இது எல்லாமே பார்க்கலாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. இது ஒரு பாருங்கள், அதுதான் ஹனிபி காட்டேஜ். அது ஒரு பாருங்கள், அந்த ஹனிபி காட்டேஜுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா அது ஒரு பாருங்கள், அங்கே தான் வந்து சிறுத்தை வந்து படுத்துருக்குமா. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த ரோட்டில், அது அந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த ரோட்லேயே வந்து சிறுத்தை வந்து நேற்று நடந்துட்டு போயிட்டுருக்காங்க. 2 நாளைக்கு முந்தா நேற்று நம்ம இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க ஒரு ரவுண்ட் போனப்போ நைட்டு 10 மணிக்கு மேலே சிறுத்தையை பார்த்தாங்களாம். அதனால் இன்றைக்கி நைட்டு நம்மளும் ஒரு ரவுண்டு சோலையார் டேம் வரைக்கும் போய் ஏதாவது அனிமல்ஸை பார்க்க முடியுதாங்கிறத பார்ப்போம். அது வந்து ஒரு எப்படி ஒரு 40-50 இருக்கும் போது இருக்குது. அவ்வளோ இருக்குது. எவ்வளோ இருக்குது கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொன்னேன். எங்கள் வீடியோ பார்த்தீங்களா? உனையும் கொஞ்சம் கீழே வந்துருக்கு. குட்டியாண்டு இன்னும் அது குட்டியாண்டு அதோட கொஞ்சம் பெருசாக
இவ்வளோ பைசனை ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. முட்டிக்குதுங்க தானே நிறைய நாங்கள் இந்த இந்தியன் காரை ஒரே இடத்துல இவ்வளவு இருக்கேன்னு பார்த்த அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்றதுக்குள்ளார இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. ஒயில்டு டாக். எவ்வளோ ஒயில்டு டாக் பாரு. அதான் ஹண்டிங் பண்ணுது. எல்லாம் தப்பிச்சு முடிச்ச முடியாது. பைசனை ஹண்டிங் பண்ணுதுங்க. அதான் இருந்ததே தெரியலப்பா. எவ்வளோ இருக்கு பாருப்பா. இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் ஒரு 4 போகுது, அந்த பக்கம் ஒரு 4 போகுது. கூட்டமா அங்கே வருது. ஓடிடுச்சு இதெல்லாம். இங்க இருக்கு கொஞ்சம் இருக்கு பாசா மிஸ் பண்ணிட்டாலே விடு. ஓ 6 ரவுண்ட் எக்கெண்ட் வச்சதே தெரியல. அங்கே கொஞ்சம் இருக்கு. அந்த பைசன் மட்டும் அங்கே போட்டு போயிருங்க. அங்கே கொஞ்சம் இருக்கு. அங்கே போச்சு. நம்ம அந்த ஹோட்டலில் இருந்தோம்ல, அப்போ போச்சு. உங்கள் அம்மா வேற சிறுத்தைங்கிற. இது அது ஒன்று போகுது தனியாக. நான் சிறுத்தை தான் அது வந்து அங்கே மேலே வந்துருக்கு நின்றுக்குது. இங்கே தனியாக எங்கே பார்த்தேன். எல்லாரும் போயிடுச்சு. எத்தனை எங்கே நினச்சுன்னே தெரியல. கச்சமச்சன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு தானே. எப்படி பயம் அங்கே பாருங்க. எங்கே நினச்சுன்னே தெரியல. மறைஞ்சிருந்து அப்படி வருது. ஒரு 10 சென்னாய் இருக்குங்க. 10 இருக்கும். 10 இடத்துல 30 கிட்டே அப்படி சண்டை போடுவோம். ஓடுது ஒன்று இந்தியன் காரு. திடீர்னு ஓடுதுண்டா. இப்போ இங்கே பாருங்களேன், அதே காட்டுங்க. 50 பைசன்ஸாவது இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சென்னாய் கூட்டமாக வந்து துரத்த ஆரம்பிச்சிது. துரத்தாது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாம் ஓடி வருது. நம்மளும் ஓடிடலாம் ரூமுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்ல வேலை அங்கேயே நின்றுடுச்சிங்க. அதுக்கப்புறம் அதனால் பேண்டு போய்ட்டோம். ஏதோ சிறுத்தை தான் இருக்குது போகிறது, ஹண்ட் பண்ணி போல இருக்குது. ஏன்னா இந்த எஸ்டேட்டுக்குள்ளே எது ஒளிஞ்சிருந்தாலும் தெரியாது நம்மளுக்கு இல்லையா? செமையான ஒரு சீன் இன்னைக்கு பார்த்தாச்சு. கௌசிக்கா தான் மிஸ் பண்ணிட்டு ரூம்லேயே உட்காந்துருக்கா. ஓரமாக வந்துருங்க. ஏங்க ஓரமாக வந்துருங்க. இப்படி ஒரு ஹண்டிங் சீன் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இந்தியன் கார் அங்கே நின்றுட்டு இருந்தது. இவ்வளோ இந்தியன் கார் இருந்தாலும் இந்த தோல்னு சொல்லக்கூடிய சென்னாய்கள் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், அது ஒரு 10 தோல்கிட்ட இருக்கும். இது எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு, அப்படியே வந்து 4 சைட்லேயும் வந்து சரவுண்ட் பண்ணிடுச்சு அந்த இந்தியன் காரை. இது அதை துரத்துது, அது இதை துரத்துது, இது அது முட்டை போகுது. அந்தாலும் இது விடுறதாப்புல இல்லை பாருங்க. இன்னும் 1-2 இருந்துட்டு அந்த இந்தியன் காருக்கு வந்து ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஈவினிங் டயத்தில் இப்படி ஒரு சைட்டிங் நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டேக்கும் அப்படியே ஆப்போசிட்லேயே இது இருந்தது. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் இங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து நைட் சஃபாரியும் போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்லையே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். லோ லைட் ஆயிடுச்சு. சென்னாய் தொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த பைசன் எங்கே போதா அங்கே சென்னாய் இருக்குப்பா. சேர்ந்துக்கோங்க தானே சென்னாயெல்லாம். இப்படி வந்துட்டு இப்படி எல்லாம் அப்படியே அங்கே போய் சேர்ந்துக்கோங்க. போனே மட்டும் அந்த என்ன விளாண்டுருக்கோங்க. தொட்டிட்டு வரும். இந்த பக்கம் தான் இப்போ நான் தான் சொல்கிறேன். நீங்கள் தும்மா துண்டு இருந்துக்கிட்டு அதை ஓட ஓட எப்படி வரட்டது பாரு. இல்லை அது எத்தனை ஒரு 10 தோல் ஆகுங்க. எங்கே இருந்து வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ தோல் இருக்குது. எத்தனைக்கு இருக்காங்க தெரியுமா? அது ரெண்டும் தான் ஃபைட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்கு. இவன் முட்டை போது ரெண்டும் சண்டை போட்டுக்குது. இது ஒரு தூக்குச்சுன்னா அவ்வளோதான். இது போய் விழுந்துடும். அதை போட்டு பராமரிச்சுட்டு பாருங்க. அது தெரியுது. கேப்பில் ஓடுது பாரு. இப்போ அந்த மேலே போகுது. அங்கே மேலே ஒன்று இருக்கு. அது வரட்டுக்கு பாருங்க. அங்கே பாருங்க. அங்கே பாருங்க. காமெடி தான். கேம் விளாண்டுட்டு இருக்குங்க எல்லாம். அங்கேருந்து ஒரு பைசன் வந்து வரட்டுக்கு அங்கேருந்து ஒரு பைசன் எங்களையே பயமுறுத்துறீங்க அப்படின்னுட்டு. இது லோ லைட்டாக இருக்கு. இடையில ரெண்டுத்துக்கு இடையில ஒரு இது நினைச்சு எங்க அது தோல் ஓடிடுச்சு. ஓடிச்சுல. அந்த இடையில தான் நிற்கிது. அந்த கேப்ல மேலே ஓடிடுச்சு. அப்புறம் ஒரு 7:30 மணி போல் ஒருத்தர் நம்மளை அவங்க வீட்டு பக்கத்தில் சிறுத்தை எப்பயுமே அடிக்கடி வரும், டெய்லியே வரும்,
பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போனாரு. உங்க வீட்டு பக்கத்துல சிறுத்தை நிறைய இருக்கும். அங்கே எப்பவும் ஒரு சார் 5:45 அன்னைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலேங்க 5:45 வந்து சேவல் புடிச்சு லெஃப்ட் எதுல போகணும்? சிமெண்ட் ரோடு இந்த ரோட நேரம். ஆமாம் ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு அதுல. நல்லா இருக்கு. அவ்வளோ பயமா சார்? இல்ல என்னுடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மகாராஷ்டிரக்காரங்க சொல்லிட்டாங்க, பெரிய என்னங்க இப்படி வண்டி விட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், நாங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். சரிங்க, நான் வந்து 97 டிசம்பர் 4ஆம் தேதி டிரைவர் ஆனுங்க. இதே வழியா தான் போவீங்களா சார்? உங்களுக்கு இதுவில் தான் போவேன். உங்களுக்கு அது பார்ப்போம். அதிர்ஷ்டம் இல்லைன்னா நாங்கள் இடத்துக்கு காமிச்சு தரேங்க. வந்து நீங்கள் அவர் சொன்னார் இல்லைங்களா கிடக்காரு, அந்த இடத்துக்கு போயிட்டு வண்டிக்கு உட்காந்துக்கு அதுவே வரும், வந்து திட்டில் உட்காரும். நான் காமிச்ச ரிசார்ட் இதுதான். அங்கேருந்து காமிச்சேன் இல்லைங்களா இந்த ரிசார்ட்? ஆமாம் சார். அப்படியே ரைட் எடுத்துங்க, அப்படியே ரைட்டில் தானே? சரி சரி. ஸ்டெப்பிங் பட்டி போட்டு ஹைட் ஆஃப் மேம். அது இல்லைங்க, அது வந்து ஒரு பறவை. லைட் தெரியுதுங்களா? அது கண்ணு மாதிரி தெரியுது. அது என்னது? அது ஒரு பறவை. பறவை பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம், அது ஒரு பறவைங்க சார். இன்னைக்கு என்ன காணும் இந்த திட்டில். அதான் சார். சார் இந்த வெள்ளை இருக்கா? ஆமாம். அது பக்கம் பாருங்க கீழே சார். இந்த வெள்ளை 2 கட்டை இருக்கா? ஆமாம் ஆமாம், அது கீழே பாருங்க. இந்தா இருக்கா பாருங்க, முகம் தெரியுது பாருங்க சார். முகம் தெரியுதா இல்லைங்களா சார்? இந்த 2 கட்டை இருக்குங்களா? ஆமாம். அந்த 2 கட்டத்துக்கு சென்டரில் பாருங்கள் ஒன்று வெள்ளை தெரியுதா? ஆமாம், அதுதான் சிறுத்தை. அதுதானே? ஒன்றும் இல்லைப்பா. ஏன் சிறுத்தை இந்தா ரெண்டுத்துக்கு இடையில. ஆமாம் ஆமாம். அதான் அங்கே நீ எப்போ பார்க்குற இடத்துல நம்ம இங்கே பார்ப்போம், இன்னைக்கு இல்லை. இதா உங்கள் பொண்ணை? ஆமாம் சார். நான் சொல்லலையே 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்குங்க. அது என்ன பாப்பா? இந்த பாரு, இந்த 2 கோடு தெரியுதா நடுவில்? அது 2 கட்டை, ஒயிட் கலர் கட்டைக்கு இடையில. தெரியுதா? தெரியுதா? எங்க தெரியுமா? அதான் அந்த 2த்துக்கு நடுவில். இதில் ஜூம் பண்ணால் இதாகிடுது. எப்பவுமே இருக்கு சார். இந்த இது செடிக்கு வந்து இப்படி தாண்டி வந்து சேவல் பிடிச்சி. ஓஹோ, உங்கள் வீட்டிலையா? நம்ம வீட்டில் இல்லைங்க. உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் கோழியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கெல்லாம் யானை வந்துருங்க. யானை வந்து இந்த பேரில் வந்து தண்ணி ஊற்றுருங்க. யானை இங்கே வரும். இந்த பேரில் இருக்கீங்களா? ஆமாம். இந்த பேரில் வந்து தண்ணி குடிக்கிறது வருமா? ஆமாங்க. தண்ணி நான் இப்போ இல்லைங்க, நான் டிரைவராக இருக்கேன். நான் இல்லை, என் பையன் ஃபோன் சொல்கிறான், அப்பா யானை வந்துச்சுப்பா வீட்டில். டேய் தம்பி பார்த்து பத்தப்படுங்கடா. அங்கே இருக்குமா? என்ன சொன்னாங்க? நீ பார்த்துருக்கியா இங்கே ஏதாவது சிறுத்தைலாம்? பார்த்துருக்கேன். சார் சவுண்டு கேட்டீங்களா? ஆமாம். கேட்டீங்களா? என்ன சவுண்டு இது? சிறுத்தையோட சவுண்டு தானே? தெரியுதா? ஆமா. வெயிட் பாக்குதா? ஆமா ஆமா, அதான் கண்ணு தான் தெரியுது. வந்துருங்க, எப்போ 7 மணிக்குள்ள வந்துருங்க. அது எப்படி பறவைக்கு இதுக்குள்ள வித்தியாசம் தெரியுது? பறவை வந்து இந்த மரத்தில் உட்காந்துருக்கு சார். மரத்து அது 2 கன்று இருக்கு, இது 1 கன்று. ஓ, அது 2 கன்று தெரியுதா? இது பாருங்க போதா? ஆமா ஆமா, நடந்து போகுது.
நடந்து மாறிடுச்சுங்களா? அங்க பாரு சிறுத்தை காட்டுறாங்க. உங்க கண்ணு தெரியுதா? சரி இங்கே வந்து உட்காந்துக்கோ. இந்த பாரு இருக்கியா? இந்த பாறை. இது பாருங்க நடுவில் கூடுதல் ஆமாம். அங்கே உட்காந்துக்கோ. ஓகே. அங்கேயே உட்காந்துட்டு படுத்துக்கும். நாய் மாதிரி படுத்துக்கும். என் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி கொண்டு நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு இந்த தெரியுதுங்களா அந்த ஆமாம் ஆமாம் மதில் சுவர். சுவர் இதில் தான் வந்து படுக்கும். அந்த சுவரில் தான் வந்து படுக்கும். அப்புறம் அப்படியே நடமாடும். இல்லைங்க இது வந்து வண்டியை வந்து அதிகமாக எல்லாம் இருக்கிறது தான் வரும் வண்டி சிறுத்தை. இதுதான் வந்து சிறுத்தையுடைய ஏரியா. ஓ இந்த மரத்தையும் பார்த்துக்கலாம், அந்த மரத்தையும் பார்த்துக்கலாம். இந்த மரத்தை இங்கே விழுந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா அதுவே நடந்து இதே ரோடெல்லாம் அலையும். ஒரு 11 மணிக்கு மேலே வந்தால் பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த ஓரம் பார்த்தீங்களா? இங்கே தான் வந்து படுத்துது. ஸோ இந்த செவுத்து கட்டையில் படுத்துட்டு ரெண்டாவது அது தாண்டின இடமெல்லாம் பாருங்க வரி வரியாக தெரியும். இப்போ எல்லாம் மரம் வளர்த்துச்சு. இங்கே தான் நிற்கி எப்போதுமே. இங்கே தான் வந்து படுத்துருக்கோம். காரணம் என்ன, அந்த கூடி கழுவி கொண்டு போடுறாங்க. ஆமாம், அது சாப்பிட்றதுக்காக வரும். ஓ இங்கே கொட்டுவாங்களா? ஸோ கோழி கழிவுலாம் வந்து இந்த இடத்துல தான் கொட்டுவாங்க. ஓகே. நம்ம கூட வந்து சிறுத்தை இருக்கிற இடத்த காமிச்சவர் ஒரு டிரைவரு ஒரு 2 இடத்த வந்து ஸ்பாட் பண்ணி காமிச்சாரு. அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு இடமும் இன்னொரு இடத்துலையும் வந்தால் கண்டிப்பாக ஒரு 11 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டம்லாம் குறைஞ்சிருச்சுன்னா பார்க்கலான்னாரு. நாங்கள் ஒரு 7-7:30 மணி இப்போ மேலே அங்கே பார்த்துட்டு திரும்ப ரூமுக்கு வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பி திரும்பவும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பினோம். அப்போ நம்ம போகும்போது தான் ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். அங்க இருக்கறலாம் இங்க வந்துச்சு போல. அங்க வர முன்னாடி ரோட்டில் அங்கே தான் நிற்கிது. அது வயசான தான் மேலே 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 வேடி மாதிரி இருக்காது. நேரம் பேர் சைடு கட்டையில ஏதாவது உட்காந்துருக்கான்னு பாருங்க. ஜூமில் வச்சுருக்கோம். ஓகே தானே? சவால அப்பா அந்த லைட்டை கம்மி பண்ணுங்க. இது பல்காக வருது பாரு. ஒன்று பாகுபலி மாரி லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இல்லை அப்போ தான் தெரியும். பண்ணக்கூடாது. தெரியுதா? எப்படி இருட்டாக இருக்கு. ஜம்ப் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஜம்ப் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அது ஒரு மாதிரி பார்க்குது. அது கண்ணை கொஞ்சம் சவுண்டு. அப்போதான் வெளிச்சம். அப்பா அப்படி போகாதீங்க. டேர்னிங் இருக்கு. சும்மா இருமா. அது வலி பார்க்குது எந்த வழியாக போகலான்னு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க. ஏய் சும்மா இருங்க. கொஞ்சம் வாங்க. அப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு இருப்பான். வேறு எதுவும் இருக்கா? பின்னாடி போகிறது மாதிரி இது தோணும். இதுமா மாமா வரிசையாக வருது. இங்கே ஒன்று நின்று பார்க்குது. இங்கே போயிடலாங்க. ஒன்றும் ஓட்டிட்டு அது வருது. ஒன்றும் இருக்கு கீழே. வந்துட்டே இருக்கு. இருங்க இருங்க அப்படியே. எல்லாமே எல்லாம் பயமாக இருக்கு. இதெல்லாம் மாட்டா இருக்கு. ஒன்றும் இருக்கு கீழே. நம்ம போகலாம். நிற்கிது. ஆனால் கீழே நிற்கிது. ஓடுது பாருங்க. கண்ணுக்குட்டி ஒரு நிற்கிது. இல்லை ஒன்றும் இருக்கு. இங்கே தான் தெரியுது. இங்கே என்னமோ தெரியுது. பூச்சா அது? பின்னாடி இங்கே ஒரு மாடு வருது. ஓடி வருதுப்பா. முன்னாடி போயிடுங்க. போயிடுங்க. வேகமாக போயிடுங்க. நம்ம
போயிடுங்கப்பா, ஓடி வருதுங்கப்பா. பின்னாடி வந்து வண்டி வந்து தள்ளி விட்டுற போதுங்க. ஃபாஸ்டா போறாங்க. பின்னாடில இருந்து பல்கா நம்மளோட ஹோம் ஸ்டேலேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம போயிருப்போம். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு 2 பக்கமும் இந்தியன் கார் நின்றுட்டு இருந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் பக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. சில இது வந்து முன்னாடி வருது பின்னாடி வருது எல்லாம் ஓட ஆரம்பிச்சுது. எங்கே நம்ம காரை வந்து அட்டாக் பண்ணிட போகுதுன்னு பயந்துட்டு நம்மளும் கொஞ்சம் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டு 11 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோட்டில் நம்ம மட்டும் போகும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மனசு வந்து திக்கு திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில சம்பவங்களும் இருக்குது. அதனால் தொடர்ந்து பாருங்கள். நாம் அந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் போனோம். ஒரு இடத்துல யூட்டர்ன் இருந்தது. அதில் யூட்டர்ன் அடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு டிரைவர் வந்து நம்மள்கிட்ட ஒரு 11 மணிக்கு மேலே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறுத்தையை பார்க்கலான்னு சொன்னார் இல்லையா, திரும்பவும் அதே இடத்துக்கு போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாம் அந்த இடத்துக்கு போனோம். இந்த இடம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சிறுத்தையை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் சொன்ன இடத்துக்கு நாங்கள் வரும்போது சிறுத்தைகள் உலாவும் பகுதின்னு ஒரு போர்டு வேறு வச்சுருந்தாங்க. எங்களோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாகவே துடிச்சிக்கிட்டு இருந்தது. நாங்களும் சிறுத்தை வரும்னு ஏறக்குறைய அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா கீழே மட்டும் இல்லாமல் ரோட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அதனால் நாங்கள் ரோட்டை பார்க்குறது கீழே வந்து செவுத்தை பார்க்குறது இதுமாரி மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா கோழி கழிவுகளை வந்து இங்கே கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். அதை சாப்பிட்றதுக்காக தான் இந்த சிறுத்தை வரும். வந்து சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள அந்த செவுத்து கட்டை மேலே ஏறி படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெகுலராகவே வருமா. அதனால் நம்ம நின்று அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்.
சோறு சோத்து மேலே எதுவும் இல்லை. இருங்க அப்போ இப்போ கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. முன்னாடி போங்க. இல்லை போயிடுச்சு நினைக்கிறேன். சோறு தாண்டி தான் போயிடுச்சு உள்ளார. நாம் நள்ளிரவு ஒரு 11:30 மணி போல் இந்த இடத்துக்கு வந்தோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, அதாவது ஒரு 12 மணி வரைக்கும் நாம் அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். என்னோட கண்ணுக்கு நான் டிரைவர் சீட்டில் இருந்ததுனால சரியாக பார்க்க முடியல. பட் லெஃப்ட் சைடில் இருந்த என் ஒய்ஃபு, பின்னாடி இருந்த பசங்க எல்லாருமே வந்து சிறுத்தை அங்கே நின்னதை பார்த்துருக்காங்க. சரியாக வந்து இருட்டில் இலை மறைவில் வந்து இருந்ததுனால சரியாக கேப்சர் பண்ண முடியல. அங்கே பாரு, அதே தெரியுதுல வெளிச்சம் இல்லை லூசுங்களா, அது கண்ணு மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியலையா? லைட்டு கொடுங்க. ஏதோ பெரிய உருவமாக நிற்கிற மாதிரி இருக்கு. என்ன நிற்கிது? ஃப்ளாஷ் லைட்டா? ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருக்குல்ல. நான் தான் சொன்னேன் நல்லா இருக்காது, இது சும்மா சிறுத்தையை நம்மளால் கிளியராக பார்த்து வீடியோ ஷூட் பண்ண முடியலனாலும் அரசல் புரசலாக பார்த்தோம். இருந்தாலும் நமக்கு கிளியராக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியலைங்கிற கவலையிலேயே அந்த சோகத்தோடையே ட்ராவல் பண்ணி திரும்ப ரூம் பக்கம் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அது என்னங்கிறத நீங்களே பாருங்க. ஏன் சவுண்டு ஹெவியாக இருக்கு? ஏற்கனவே நான் வால்பாறைக்கு சில டைம் வந்திருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட இப்படி நான் சிறுத்தையை பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு இவ்வளோ க்ளோஸாக வந்து சிறுத்தையை பார்க்க முடிஞ்சது. அதுவும் நம்ம ஓன் வெஹிக்கிளில் ட்ரைவ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடச்சதுங்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னொரு த்ரில்லிங்கான ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. அது என்னங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.